ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்கர் டு பாயசம் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சக்கரவர்த்தி ரெஸ்டாரண்ட். இது வந்து ஊத்துக்கோட்டையில் இருக்குது. ஊத்துக்கோட்டையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். கரெக்டாக டார்லிங் ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த சக்கரவர்த்தி வெஜ் ஃபுட்ஸ். ஸோ நீங்கள் ஊத்துக்கோட்டை போனீங்கனாலே சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே சொல்லுவாங்க. அந்தளவு ஃபேமஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் இது. ஸோ இங்கே போனீங்கன்னா ஸ்வீட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இங்கே சக்கரவர்த்தியில் போனீங்கன்னா ஸ்வீட்ஸு, அப்புறம் அங்கே ரோஸ் மில்க், பாதாம் மில்க் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊத்துக்கோட்டை பக்கம் போனோம், கண்டிப்பாக இங்கே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை இங்கே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். ப்ரைஸஸ்லாம் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. நாங்கள் போன டைமில் டேக் அவேஸுக்கு நிறைய கூட்டம் இருந்தது. மற்றபடி நாங்கள் உட்காந்து சாப்பிட்றதுல எங்களுக்கு கொஞ்சம் இடம் கிடச்சிதுங்க. ஸோ ஆனால் கூட்டம் வந்துகிட்டே தான் இருந்தது. நாங்கள் முதல்ல போனோன்னா இட்லி, வடை. ஸோ இட்லிக்கு 2 சட்னி கொடுக்குறாங்க. அதை தாண்டி ஒரு சாம்பார். இந்த சட்னி, சாம்பார், அப்புறம் இட்லி இது எல்லாமே தரமாக இருக்குங்க இங்கே. 3 இட்லி, வடை. ஸோ 3 இட்லி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. வடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் வடையும் ஒரு மெது வடையும் வாங்கினோம். ஸ்பெஷல் வடை சைஸ் ஓகே, மீடியம் சைஸு. மெது வடையும் மீடியம் சைஸு. அப்புறம் வடைக்கறி தனியாக வாங்கினோம் ஒரு பவுலில். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாமினலாக தான் இருந்தது ஃபேரு. அப்புறம் ஒரு நார்மல் தோசை, சாதா தோசை வாங்கியாச்சு. எல்லாத்துக்குமே சட்னி இவங்க கொடுத்துறாங்க. அது இல்லாமல் அங்கே தனியாகவும் கொடுக்குறாங்க. நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். சட்னி, சாம்பார் எல்லாமே. அதில் எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்சது என்னென்னா அவங்களோட கார சட்னிங்க. அந்த கார சட்னி டேஸ்ட்டு வேறு லெவல். அதை தாண்டி நாங்கள் போன டைமில் கூட்டம் ஓரளவு நாங்கள் சாப்பிட்டு ஃப்ரீயாக தான் வந்தோம். ஏன்னா காலையில் நாங்கள் 9:30 மணி அந்த மாதிரி டைமில் தான் உள்ளே போனோம். ஸோ அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. ஆனால் பார்சலுக்கு மட்டும் வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி பூரிக்கு போனோம். இட்லி, வடை, பூரி எல்லாமே தரோங்க. செம்ம டேஸ்ட்டு, செம்ம குவாலிட்டி. சும்மா சொல்லலைங்க சக்கரவர்த்தினா பெஸ்ட்டுன்னு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் ஊத்துக்கோட்டை அப்படின்னு தான் சொன்னால். நான் ஊத்துக்கோட்டையில் நிறைய சாப்பிட்டதில்ல. ஆனால் இந்த ஹோட்டலில் சாப்பிடணுன்னு போய் சாப்பிட்டேன். வேறு லெவலில் இருந்தது. இந்த ரோஸ் மில்க் இதை கண்டிப்பாக குடிக்கணும்னு வாங்கினேன். நிஜமாலே சொல்கிறேன், இது வரைக்கும் நம்ம குடித்த ரோஸ் மில்க்லேயே இது தாங்க பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த ரோஸ் மில்க்கோட டேஸ்ட்டு அப்படியே அன்றைக்கி டே ஃபுல்லாக இருந்ததுங்க. அந்த மாதிரி ஒரு ரோஸ் மில்க் குடித்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை தாண்டி வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டீ, காஃபி இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ மாஸ்டர் ரெடியாக இருந்தார். யார் கேட்டாலும் சூடாக டீ, நார்மல் காஃபி, ஃபில்டர் காஃபி, பால் எல்லாமே கொடுக்குறாங்க. நீங்கள் ஊத்துக்கோட்டை பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ரீ சக்கரவர்த்தி வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க. போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு வேறு லெவலில் ஃபீல் ஆச்சு சாப்பிட்டது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.